பிரியமானவர்களே, இந்த அறிவிப்பின் மூலமாய் உங்களை சந்திக்கிற நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வேதத்தில் நல்ல ஒரு சம்பவம் இருக்கிறது. யோசபாத்துக்கு விரோதமாக ராஜாக்கள் அவனுக்கு விரோதமாக எழும்புகிற வேளையிலே யோசபாத் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அது என்ன ஜெபம் என்றால் 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 2 Chronicles chapter 20 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் verse 13 பார்க்கலாம். 6வது வசனத்தில், எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். எந்த டைம்லன்னா என்ன செய்யணும் புரியலை, நிற்க பலன் இல்லை. இந்த டைமில் யோசபாத் யாரை பார்த்தார் என்றால் தேவனை நோக்கி பார்க்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் நாமும் இந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம போய் கொண்டிருக்கிறோம். இந்த திருச்சபை கட்டுகிற காரியத்தில் இது தேவனுடைய காரியம், இது தேவனுடைய ஆலயம். ஸோ அதனால் நம்ம எல்லா முயற்சிகள் எடுக்கிறோம். அடியான் எடுக்க முயற்சிகள், நீங்கள் நிறைய பேர் முயற்சி எடுக்கிறீர்கள். அநேகர் நீங்கள் ஜெபிக்கிறீங்க, தாங்குங்கிறீங்க. எல்லாருக்கும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். ஆனாலும் நாம் இன்னைக்கு முக்கியமான ஒரு காரியத்தை செய்ய வேண்டி இருக்கிறோம். நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு தருணத்தில் இன்னும் கூடுதலாய், ஏற்கனவே பார்த்தது மாத்திரமல்ல, இன்னும் அதிகமாய் கூடுதலாய் தேட வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம். கர்த்தர் தான் வழியில் திறக்க வேண்டும். கர்த்தர் தான் ஜனங்களுடைய இருதயத்தில் பேச வேண்டும். அதனால் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை, ஃப்ரைடே, நாளைக்கு ஃபாஸ்டிங் பீரியட் இருக்கிறது. காலை 10 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் இந்த திருச்சபையுடைய அந்த ஆலயம் கட்டுகிற காரியத்திற்காக மாத்திரம் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நானும் நீங்களும் இணைந்து ஜெபிக்கலாம். யாரெல்லாம் நேரடியாக வர முடியுமோ, திருச்சபை மக்கள், சால்வேஷன் டிவி வியூவர்ஸ், எல்லாரும் நேரடியாக வாருங்கள். ஒரு ஆலயத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறதுன்றது உண்மையாக நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். தேவனுடைய ஆலயம் என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல. அதனால் எல்லாரும் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். யூடியூப்பில் பார்க்குறவங்க, டிவியில் பார்க்கிறவர்கள் நாளை தினம் 10 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் அந்த ஜெபத்தில் பங்கு பெறும்படியாக உங்களை யாவரையும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் சொல்லுங்கள். அந்த லிங்கை கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்களை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த ஆடை கூட மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். நிச்சயமாக நாளை தினத்தில் நாம் அவரையே நோக்கி பார்ப்போம். அவர் நமக்கு உதவி செய்வாராக. God bless you.